முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு தன்னுடைய அப்பா பேரை சொல்றாரு. யாரு? ஸ்டாலின். இப்போ விஜயோட அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா எஸ் ஏ சந்திரசேகரனா? எஸ் ஏ சந்திரசேகர். அப்ப அவர் பேர் தான் சொல்லணும். அவங்க அப்பா பேர் இவரே சொல்றாரு. ஸ்டாலின் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஜோசப் விஜய் எங்கேயும் சொன்னதில்லை. அவர் சொன்னாலும் தவறு இல்லைங்கிறேன். அவர் அப்படிதான் சொல்ல மாட்டாரு. அவங்க குடும்பம் அப்படி, அவங்களை வளர்த்தவங்க அப்படி, அவங்க பெத்தவங்க அப்படி. அவர் நல்ல குடும்பத்தை போறோம் நல்லா அப்படிலாம் பேச மாட்டார். அநாகரிகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அது விஜய்க்கு தகுதியற்றது. தமிழக வெற்றி கழகத்தில் பொருத்தம் இல்லாதது. விஜய் வந்து கலைத்துறையில சமூக மாற்றத்துக்கான என்ன புடுங்காரு? ஒரு மயிரம் புடுங்கல, அவுத்து போட்டு தான் ஆடினாரு. ஒரு கலை சார், கலையா பார்த்துட்டு போயிருங்க. அதுதாங்க அந்த நடிப்பை பார்த்து இந்த அணில் குஞ்சுங்க பைத்தியமா வந்துட்டு கூட்டமா நிக்குதுங்க. அது ஒரு மண்ணும் புரியாது, ஒரு மயிரம் புரியாது, ஒரு புரிதலும் இல்ல. அணில் குஞ்சுன்னு சொல்றதே தவறு சார். இது அவர் அணில் தான் இல்லைங்களா? அணில் குஞ்சு தானங்க. அது எப்படி அணில் குஞ்சு ஆகும்? அணில் எங்க இருக்கும்? மரத்துல இருக்க, எல்லா இடத்துல இருக்கு. சிரிக்கிறீங்க. விஜய் அணிலாம் நீங்க குஞ்சு தானங்க. அந்த பெத்தவங்க துடியா துடிக்கும் போது ஏன் விஜய் பார்க்கல? கண்டிப்பா அவர் போகல, கண்டிப்பா போயிருந்திருக்கணும். தப்பா? தப்பு இல்லையா? கண்டிப்பா போயிருந்திருக்கணும். தப்பா? தப்பு இல்லையா? கண்டிப்பா போயிருந்திருக்கணும். போகாத தவறு தான். கேவலம் சாதி ஓட்டு வேணும்னு நினைச்சிட்டு நீ மூடின்னு உட்கார்ந்துருக்கா? அப்ப என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு நீ அரசுக்கு வந்து? ஆணவ படுகொலை நடக்கும் போது அது தட்டி கேட்காமல் தனக்கு வாக்கு வங்கி போயிடும் என்ற அடிப்படையில் ஊமை மாதிரி மூடி நின்ற விஜய் வந்துட்டு எப்படி அரசியல் கருத்துல சரியா செயல்பட முடியும்? கண்டிப்பா அது சாதி சார்ந்த காரணம் இல்ல சார். அப்ப என்ன மயிர் காரணம்? ஒரு நிமிடம் அவளுக்காக துக்கம் செலுத்துறேன்னு சொல்றதுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை? விஜய்க்காக மயிரை இல்ல, உயிரை விட்டுருக்கான். தம் பெத்தவங்களுக்கு இல்ல, தம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இல்ல, ஒரு நடிகனுக்காக விஜய் வந்துட்டு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தணுமா இல்லையா? அது தப்பா? தப்பு இல்லையா? விஜய்க்கு கூட்டம் சேர சேர ஒரு பக்கம் மக்கள் வந்துட்டு விஜய் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த நாய் வந்துட்டு வெறுக்கிறான்லாம் கிடையாது சார். வெறுப்பவர்களா இப்படி அலைதன இந்த கூட்டம் வரணும் சொல்லுங்க. எமர்ஜென்சியா என்னோட வந்தார் சவுதியில இருந்து. பாவம் அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு வந்தவர். ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக இப்படி செய்யக்கூடாது. இன்னைக்கு வேலை போச்சு, இந்த விஜய் கட்சினால போச்சு, விஜய்னால போச்சு. 5 கிலோமீட்டர் என்னால வயசு 60 வயசு ஆகி போச்சு. என்னால நடக்க முடியுமா? நீங்க உண்மையா கேக்குறேன், வயிற்று என்னங்க சாப்பிடுறீங்க? நீங்க வெறும் ஒரு துக்கம் விசாரிப்பாரான்னு கேக்குறீங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. விஜய் ரசிகர்கள் வந்துட்டு இப்படி உயிரை விட்டது விட, இப்படி பின்னாடி போய் செத்தது விட திரிஷாவோட நாயா இருந்திருக்கலாம். அப்பயாவது விஜய் பார்த்து கொஞ்சி இருப்பாரு, முத்தம் கொடுத்திருப்பாரு. ஆக மொத்தத்துல விஜய் ரசிகர்களா இருப்பதை விட திரிஷா விட்டு நாயாக இருப்பதுதான் மேல். மனோஜ் அப்ப சொன்னாரு, இந்த பாருங்க தலைவர் 2 மணிக்கு நான் பாக்குறேன் திரிஷா வந்து வெளியே போகுது விஜய் வீட்டுன்னு சொன்னாரு. நான் இப்ப வெளியே சொன்னேன், அது நம்ம தேவையில்லாத விஷயங்கள். அங்க கதவு திறந்துருக்குது, அது போகுது. கதவு மூடினா வெளியே போகுது. நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு தேவையில்லாத விஷயம். அது யார் யோசிக்கணும்? விஜயுடைய மனைவி தான் யோசிக்கணும். நம்ம பொது கருத்தை தான் பேசணும், அரசியல் கருத்தை பத்தி பேசணும். உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு சொல்லாம உங்க ஒய்ஃப் இன்னொருத்தர் கூட போனா சரியா இருக்குமா? சரியா இருக்காது. தப்பு தானே? அவ்வளவுதான் மேட்டர். இல்ல அப்படி யார் போனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு திரிஷா விஜயும் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் போனாங்களே, அதை நினைச்சிட்டு நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க? பத்திரிகையாளர் மைக் நிட்டாங்களே, விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா? உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாரு. ஒருத்தர் ஒண்ணு கூட போக கூடாது சார். என்ன சார்? சார் ஒண்ணுக்கு போலாங்க, பேண்ட்ல போக கூடாது. தெரியல, அப்படி ஒரு தகவல் வரல. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொண்ணான சொல்லுங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எங்கேயோ போக போறீங்க. இல்ல எங்கேயோனா கட்சி விட்டு தூக்கிடுவாங்களா வேற மாதிரி? அப்படியா? என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.